ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கடைசி நாளில் கடவுளுக்கு ஏராளமான நன்றிகளை உரித்தாக்குற நேரம் இது. அதாவது ஒன்று ஒன்றா நினச்சி நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது. ஏன்னா நீ நம்ம அடுத்த புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த புதிய ஆண்டில் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி பழைய இந்த 2025 ஆண்டவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்தாரு இல்லைங்களா? நம்முடைய ஆலயத்துக்கு கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. இந்த 2025 ஆண்டவர் நமக்கு சொன்னார், இந்த வருடம் நமக்கு ஒரு crown and glory, அதாவது இது நமக்கு ஒரு மகிமையின் வருடமாக இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு சொன்னார் இல்லைங்களா? நமக்கு ஒரு மகிமையின் வருடமாக இருக்கும்னு சொல்லி 2025 தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சான்னு கேட்டால் நமக்கு நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இதில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும், ஆண்டவர் செய்த எல்லா அந்த மகிமைக்கும் நம்ம நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த 2025 நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், 2025 இதை நான் உனக்கு ஒரு மகிமையாக நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். உண்மையாகவே 2025 தேவன் நமக்கு மகிமையாக கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற பலருக்கு கர்த்தர் அதை செய்திருக்கிறார். நிறைய சாட்சி இருக்குது, எல்லாருக்கும் சாட்சி இருக்குது. சாதாரண ஆரம்பம், சிறிய ஆரம்பம் பெரிய அற்புதமாக மாறி இருக்கிறது. பட் இருந்தாலும் கர்த்தர் இந்த 2025 குறித்து ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருப்பவும் யாவரும் சங்கீதம் 8:5 அதுதான் இந்த 2025 கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு. சங்கீதம் 8:5 நான் வாசிக்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். 2025 கர்த்தர் நமக்கு மகிமையாகவும் கனமாகவும் முடிசூட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதில் கடவுள் கொடுத்த பல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறது. சிலருக்கு பல வாக்குத்தத்தங்கள், கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் நிறைவேறலை. அதனால் பயங்கரமான ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், வேதத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். திருப்பும் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 3வது வசனம். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. கவனிங்க, இது யாரை பற்றி பேசுதுன்னா எலியாவை பற்றி பேசுது. பயங்கரமான தீர்க்கதரிசி எலியா. வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவர், வானத்திலிருந்து கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வந்து ஏராளமான கடவுள் விரும்பாத காரியங்களை அழிச்சு போட்டவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு எதிராக ஒரு பெண் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நாளைக்கு இந்நேரம் உன் உடம்புல உயிர் இருக்காதுன்னு சொன்ன மாத்திரத்தில் ஆறில் என்ன செய்கிறாரு, பயந்து போய் சொன்ன சாதாரண பெண் இல்லை, அந்த ஊரினுடைய ராஜாவினுடைய மனைவி ராணி. அதனால் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த அந்த தீர்க்கதரிசி உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடுறார்.
ஓடினவர் வேலைக்காரனை பாதியிலே நிப்பாட்டிட்டு இவன் வேற வந்து சொல்லி கொடுத்துருவான், அதனால் நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லி யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக ஓடுறாரு. ஓடுறப்பவே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஓடி இழைச்சி போய் ஒரு இடத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறார். எங்கே போகிறதுன்னு தெரியல. இழைச்சி போய் ஒரு இடத்துல வந்துட்டு சொல்கிறாரு, ஆண்டவரே தயவுசெய்து என்னை கொன்றுங்க, ஆண்டவரே போதும், இந்த வாழ்க்கை போதும், நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். 2025 இதே வார்த்தைகளை உங்களில் சிலர் பயன்படுத்தி இருக்கிறீங்க. போதும் ஆண்டவரே, என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியல, என்னால் இதுக்கு மேலே ப்ரெஷரை தாங்க முடியல, என்னால் இந்த குடும்பத்தினுடைய பாரத்தை தாங்க முடியலை, என்னால் எதையுமே தாங்க முடியலை. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரா? எலியாவுக்கு கொடுத்த வாக்குறுதியைப் போல தேவன் உங்களுக்கும் கொடுத்தார். ஆனால் பிரச்சனை கொஞ்சம் பெருசாக தெரியும் பொழுது அதை மேற்கொள்ள தைரியம் இல்லை. ஆகையினால் எலியா சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை கொன்றுங்க, தயவுசெய்து என் ஆவியை. பிரச்சனையை பார்த்த உடனே, அந்த பிரச்சனையை பார்த்த உடனே மனசு சொல்லுது, நம்ம பேசாமல் இந்த பிரச்சனையோடு இருக்கிறத காட்டிலும் பேசாமல் செத்து போயிடலாம். சொல்கிறது யார்? பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவர். தைரியமாக நூற்றுக்கணக்கான பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி நின்று யெகோவா தேவனே தேவன் என்று சொன்னவர். ஆகாபுக்கு முன்னாடி நின்று இஸ்ரவேலை ஆளுகிறவர் யெகோவா தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று தைரியமாக சொன்னவர். இப்போ சொல்கிறாரு, தயவுசெய்து என்னை என்ன செஞ்சுருங்க, கொன்றுங்க, தயவுசெய்து என் ஆவியை எடுத்துருங்க. ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்கள் குடும்ப பிரச்சனை நிமித்தமாக நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும்? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களை காயப்படுத்தினது நிமித்தமாக நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும்? உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை தூஷணம் பேசுனதுனால நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். 2025 வலியும் வேதனையும் தோல்வியும் மரண பயமும் உங்களை சூழ்ந்த ஆண்டாக இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். 2025 தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எனக்கு பலிக்கலை, அதனால் எனக்கு ரொம்ப சோர்வு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்க விரும்புகிறார். எலியாவை பார்த்து தேவன் சொன்னார். எலியா போய் சூறை செடியின் கீழே விழுந்துட்டார். 5வது வசனம் பாருங்கள். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எல்லாம் சேர்ந்து படிங்க. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பக்கத்தில் கொண்டு சொல்லுங்கள், சீக்கிரம் செத்து போயிருந்து நினைக்காதீங்க, ரொம்ப தூரம் போகணும். பக்கத்தில் கொண்டு சொல்லுங்கள், வெகு தூரம் போக வேண்டும், நிறையா சாதிக்க வேண்டும். ஹலோ, சீக்கிரம் என்னை கொன்றுங்க ஆண்டவரே, நான் இப்படியே செத்து போயிடுறேன் ஆண்டவரே. 2025 அப்படி சொல்லியிருந்தேன்னா ஆண்டவர் உன்னிட்ட தான் சொல்கிறாரு, மகளே நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். ஹலோ மகனே, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். நீ வாழ்க்கையில் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது, நீ நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. உன்னை நான் பெரிய ஆளாக மாற்ற விரும்புகிறேன். இந்த சின்ன பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடாத. இந்த சின்ன பிரச்சனையை பார்த்து நீ மனம் அடிஞ்சு போயிடாத. இந்த சின்ன பிரச்சனையை பார்த்து நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு கேட்காத. உன்னை உயிரோட வச்சாதான் நான் உன்னை பெரிய ஆளாக மாற்ற முடியும். பிரயாணம் வெகு தூரம். பக்கத்தில் கொண்டு சொல்லுங்கள், பிரயாணம் வெகு தூரம், பிரயாணம் வெகு தூரம். போதும் சூறச்செடிக்கு கீழே உக்காந்து, போதும் சூறச்செடிக்கு கீழே உக்காந்து அழுதது. 2025 அழுதது போதும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வாக்குத்தத்தம் 2025 ஒருவேளை சாவுக்கு நேராக உன் மனசு ஓடி இருக்கும்னா 2026 அப்படிப்பட்ட ஆண்டு கிடையாது. நீ சாப்பிடு, நீ எழுந்துரு, உனக்கு ஒரு பெரிய வேலை காத்திருக்கு. கமான், ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு 2026 வேறு மாதிரி ஒரு ஆண்டு. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? 2026 2026 சொல்கிறேன். அடுத்த வருஷம் அதை சொல்கிறேன். அடுத்த வருஷம் அந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்ல போகிறேன்.
இது பழைய ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம், வெகு தூரம் பிரயாணம் போக வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, பிரயாணம் கொஞ்சம் தூரம். இப்போ இருக்க பிரச்சனையை பார்த்து பயந்து கண்ணீர் விட்டு சோர்ந்து போய் எங்கடா கயிறு இருக்குது, எங்கடா பாட்டில் இருக்குது, எங்கடா ட்ரெயின் இருக்குன்னு தேடாத. அதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். எலியா சொல்கிறாரு, எனக்குன்னு யாருமே இல்லை. எனக்கு யார் இருக்கா? பிள்ளையா, குட்டியா, புருஷனா, பொண்டாட்டியா? எனக்குன்னு யார் இருக்கா? எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது. எனக்கு யார் இருக்கா? எனக்கு யாருமே இல்லையே. அப்போ என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, என்னை பாதுகாக்க யாருமே இல்லையே, என்னை போஷிக்க யாருமே இல்லையே. அப்படின்னும் போது தான் கர்த்தருடைய தூதன் சொல்கிறாரு, மகனே உனக்கு நான் இருக்கிறேன், மகளே உனக்கு நான் இருக்கிறேன். சிலர் சொல்கிறீங்க, எங்கள் அப்பா இருந்தால் என்னை கேட்டிருப்பார்ல, என் வீட்டுக்காரர் இருந்தால் என்னை விசாரிச்சிருப்பார்ல, என்னை இப்படி விட்டுருக்க மாட்டார்ல. கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா போய் சேர்ந்துட்டாரு, நான் இருக்கிறேன் உன்னை விசாரிக்கிறதுக்கு. போன அப்பாவை விட்டுரு, நான் இருக்கிறேன் உனக்கு, நான் இருக்கிறேன் உனக்கு. நீயும் நானும் சேர்ந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. இந்த 2026 சில வாக்கு தத்தங்களை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். அதை பிடிச்சி நீ பெரிய ஆளாக மாற போகிற. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 2025 நன்றியோடு முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் நாம் கர்த்தரை ஆராதித்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். யாரும் எழுந்திருப்போம். 2026 நம்ம எதிர்நோக்கி போக போகிறோம். பக்கத்தில் கொண்டு சொல்லுங்கள், சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா சோர்வு ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லையா? 2026 நிறைய பேர் அமைதியாக உட்காந்துட்டீங்க. சோர்ந்தரிக்கவா? அடி ஒன்றும் இடி மாதிரி இருக்குது, முடியலை. எங்கிட்ட எந்திரிக்கவே முடியலை, எங்கிட்ட சோர்ந்தரிக்கிறது? அப்படிலாம் கேட்ட உங்களுக்கு தான் கத்த சொல்ல, கூப்பிட்டு வச்சு குமுறிட்டாங்க என்னைய. குமுறினாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, 2026 ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறா. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you, Jesus. காடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. காடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை, இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு என்னை தேற்றிடுவார். ஆமென். இயேசு என்னை உயர்த்திடுவார். ஆமென். 2026 அப்படி இருக்க போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus.
நன்றி ஆண்டவரே. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் கண்மலை உச்சியில் அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நான் உயர்த்துவேன். ஹalleluya, ஹalleluya. கடைசி சில மணி துளிகள் தான் இருக்குது. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஜெயத்தோடு கூட 2026 கடந்து செல்ல போகிறோம். ஜெயத்தோடு கூட நாம் கடந்து செல்ல போகிறோம். எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு ஃபாதர். என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. ஒரு விசையாக கரத்தை அசைத்து அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கரங்களை தட்டி glory. ஜெயத்தின் ஆண்டு. அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை ஏறெடுக்க போகிறோம். ஆண்டுக்குள்ள நுழைந்து விட்டோம். சமூகத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். எல்லாம் அற்புதமா இருக்க போகுது. எல்லாம் ஜெயமா இருக்க போகுது. உயர்விலும் தாழ்விலும் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. glory. எல்லாரும் ஆண்டவர் படைத்த அடித்த வெற்றி
பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே.
ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ். ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் நிறைவான ஆசீர்வாதம், இந்த வருடம் நிறைவான ஆசீர்வாதம் உங்களுடைய பங்கு. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நல்ல சிரிச்ச முகத்தோடு கூட இன்னொன்று சொல்ல போறீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்கள், தூரம் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி. பாதியிலே முடிச்சுக்கணுன்னு ஆசைப்படாதப்பா. நிறைய பேருடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சீக்கிரம் போய் சேர்ந்தா நல்லாயிருக்கும். எங்கே போய் சேரப்போ போகிறீங்க? அவ்வளோ அவசரம் போய் சேர்றதுக்கு. அவசரப்படாதீங்க, நிறைய வேலை இருக்குது. எத்தனை பேர் பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க? உங்கள் பேரன் பேத்தியெல்லாம் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்பட்றீங்க? உங்கள் தலைமையில் பேரன் பேத்திக்கு கல்யாணம் நடக்கணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? பைபிள் அதை சொல்லுது. நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்த செய்கைகளை ஜாதிகளுக்கு விவரிப்பேன். எப்படி சாகாமல்? ஆமென். நான் கூட பாருங்கள், சில நேரங்களில் ஆண்டவரே பிரச்சனை ப்ரெஷர்லாம் தாங்க முடியலன்ற மாதிரிலாம் இருந்திருக்கு. இல்லைன்னுலாம் இல்லை, இருந்திருக்கு. ஆனாலும் இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்னென்னா, நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, அது என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு வருஷம் பேர் வைக்கிறீங்க, ஆண்டவர் வருஷம் வருஷம் மாறிடுறாரா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் குசும்பு கொஞ்சம் ஜாஸ்தி. இதெல்லாம் கேட்குறது அவங்க. புயலுக்கு பேர் வச்சா கஜா புயல்னு பேர் வச்சா அதை சொல்லிக்கே திரிவான் நம்மால். எப்படின்னா ஆவிக்குரிய காரியத்தை மட்டும்தான் என்ன செய்வாங்க, ரொம்ப அலசி ஆராய்வாங்க. புயலுக்கு பேர் வச்சா அதை சொல்லிக்கே இருப்பான். இந்த புயல் அந்த புயல் எல்லா புயலும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த புயல் வந்துருச்சா அந்த புயல் வந்துருச்சாங்க. புயலுக்கே பேர் வைக்கும் போது ஆசீர்வாதத்துக்கு பேர் வைக்கிறது தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. தினம் பேர் ஆமென்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் சும்மா ஏதோ வாயில் வந்ததை வைக்கிறது இல்லை. நான் இதை பொதுவாக நான் நம்பினதே கிடையாது. அப்படிப்பட்ட சபையிலேருந்து வரலை. நான் இந்த வருஷத்துக்கு வருஷம் பேர் வைக்கிற சபையிலேருந்து நான் வரலை. ஆனால் முதல் முறையாக கர்த்தர் 2013ஆம் ஆண்டு தான் முத ஆண்டவர் இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் அதை நம்பலை, ஆனால் கர்த்தர் அதை கொடுத்தார். கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அந்த வருடத்தில் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரே இந்த வருஷத்துக்கு நீங்கள் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க விரும்புகிறீங்க உங்களுடைய ஜனத்துக்கு அப்படின்னு கேட்பது உண்டு. இந்த வருஷம் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? இந்த வருஷம் த இயர் ஆஃப் ஜாய், இந்த இயர் ஆஃப் மகிழ்ச்சி, சந்தோஷம், நகைப்பு, கொண்டாட்டம், குதூகலம். ஹல்லேலூயா. இப்போ யோசிக்கக்கூடாது. இங்கே கேட்கும் போது நல்லா இருக்குது, வீட்டுக்கு போனால் தானே தெரியும். அதே மூஞ்சி, அதே ஆள், அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. ஏண்டா பார்க்குறோம்ன்றிருக்கு, ஏண்டா வீட்டுக்கு வர்றோம்ன்றிருக்கு, அப்படி சொல்ல தோணும். அதெல்லாம் இங்கேயே மூட்டை கட்டி வச்சு தூக்கி போட்டு போயிடுற வாய்க்காவில் போகிறப்பவே எப்படி போகணும்? ஆண்டவரே இது சந்தோஷத்தின் ஆண்டு, ஆண்டவரே இது மகிழ்ச்சியின் ஆண்டு, ஆண்டவரே இது கொண்டாட்டத்தின் ஆண்டு, அப்படி வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதை நான் நம்புகிறேன். அப்படியே இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் முத எனக்கு எங்கே கொடுத்தாருன்னா, 2 மாதங்களுக்கு முன்னாக வேதத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இது. திருப்புங்க எல்லோரும், எங்கேருந்து ஆண்டவர் எப்படி ஆரம்பித்தாருன்னு சொல்கிறேன். இந்த வருஷத்தை கர்த்தர் எப்படி மாற்ற போகிறாருன்றதை நான் சொல்ல போகிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஏசாயா 55:12. ஏசாயா 55:12 எடுத்துட்டிங்களா? எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க, யாரும் எடுக்காமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஏசாயா 55:12. நீங்கள்
மகிழ்ச்சியாய் புறப்பட்டு ஆ. சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். நீங்கள் எப்படி புறப்பட்டு? மகிழ்ச்சியாய் புறப்பட்டு. இப்போ ஆண்டவர் எலியாவை பார்த்து என்ன சொன்னார்? தம்பி கிளம்புப்பா, பிரயாணம் வெகு தூரம். அந்த வெகு தூர பிரயாணம் எப்படி இருக்க போகுது? சத்தமாக சொல்லுங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அப்புறம் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். எதுக்கு கை கொட்ட போகுது? பர்வதம் உங்களை பார்த்து சோர்ந்து போய் சூரச்செடிக்கு கீழே இருந்த எலியாவுக்கிட்ட கர்த்தர் எப்போ கொஞ்சம் பிரயாணம் கொஞ்சம், ஆனால் கிளம்பும் போது இதே சோர்வோட போகக்கூடாது, கிளம்பும் போது இதே வேதனையோட கிளம்பக்கூடாது, கிளம்பும் போது இதே மனமடிவோட போகக்கூடாது. நீ போகிறப்ப எப்படி போகணும்னா மகிழ்ச்சியோட புறப்படு. ஏன்னா நீ மகிழ்ச்சியோட இருக்கிறத பார்த்து இந்த கற்பாறைகள்லாம் சந்தோஷமாக போகுது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இங்கே இருக்கிற பர்வதங்கள் எல்லாம் வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டி கொண்டாட போகுது. ஹலோ, ஒன்று தெரியுமா? இங்கே மலை பாறை மரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏதோ மலையும் பாறையும் சொல்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. இங்கே மனுஷங்களை தான் சொல்கிறாரு, மனிதர்களை சொல்லுகிறார். கல் மாதிரி இருக்கிற மனுஷன் உங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து என்ன செய்ய போகிறான்? மாறப்போகிறான். எப்படி மாறப்போகுதான்? எதனால் அப்படிப்பட்ட மாற்றம் வரப்போதான்? உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்ற போகிறாராம் பாருங்க. 13வது வசனம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். என்ன முளைக்க போகுது? தேவதாரு விருட்சம். சொல்லுங்க, என்ன முளைக்க போகுது? தேவதாரு விருட்சம். இது வரைக்கும் 2025 முட்செடி இருந்துச்சு, அது குத்திக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு? குத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் 2026 அங்கே என்ன வரப்போகுது? தேவதார விருட்சம். முட்செடி கிடையாது. இப்ப கையை வச்சா குத்தாது. இப்ப கையை குச்சா என்ன செய்யும்? அது தேவதார விருட்சம். அப்புறம் பாருங்க, மேல பாருங்க. காஞ்சூருக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். காஞ்சூருக்கு பதிலாக என்ன எழும்பும்? மிருது செடி. எல்லாம் காஞ்சூரு அப்படின்றது ஒரு காட்டு செடி. இந்த காட்டு செடிக்கு பதிலாக மிருது செடி என்ன செய்யுமா? ஆண்டவர் சொன்னார், முள்ளுக்கு பதிலாக என்ன வரும்? தேவதார விருட்சம் வரும். காஞ்சூருக்கு பதிலாக என்ன வரும்? மிருது செடி வரும். அது கர்த்தருக்கு நித்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும். ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை தரப்போகிறார். நித்தியமா அந்த அடையாளம் இருக்க போகுது. இதுவரை உன் வாழ்க்கையில் முள்ளு இருந்துச்சு, ஆனால் இனி முள்ளு இருக்க போகிறதில்ல. இதுவரை உன் வாழ்க்கையில் காஞ்சூர் இருந்துச்சு, இனி காஞ்சூர் இருக்க போதில்லை. அதுக்கு பதிலாக தேவதார விருட்சத்தையும் தேவன் மிருது செடியையும் என்ன செய்ய போகிறார்? அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, 2026 மகிழ்ச்சியின் ஆண்டு. ஏசாயா 9:3. ஏசாயா 9:3 சீக்கிரம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஜாதியை திரளாக்கி, இந்த ஜாதியை திரளாக்கி மகிழ்ச்சியால் நிரம்ப பண்ணினீர். ஆண்டவர் உங்களை தான் சொல்றாரு. நான் தூங்குறீங்களா? பக்கத்தில் உங்களை கொஞ்சம் தொடையை தட்டி எழுப்பி விடுங்க. ஆமாம், இப்போ பக்கத்து சொல்லுங்க, மகிழ்ச்சியால் நிரம்ப பண்ணுகிறார். அடுத்த வார்த்தை பாருங்க. அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கலியூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். யாரை பற்றி பேசுது? உங்களை பற்றி தான் சொல்லுது. ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக மாற்றப் போகிறார். தேவதார விருட்சத்தை கொடுக்க போகிறார். மிருது செடியை தரப்போகிறார். தேவன் உங்களை பெருகச் செய்ய போகிறார். 2026 எப்படி இருக்க போகுது? பெருகச் செய்ய போகிறார். பெருகச் செய்ய போகிறார். நான் நினைக்கல கடவுள் என்னை பெருகச் செய்வானா. எல்லாம் சொல்லுவாங்க. ஹலோ, நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, தனிமரம் என்னது அப்படி அப்படி இந்த பழமொழி சொல்லுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மகனே, நான் தனி மரத்தை தான் தோப்பா மாற்ற போகிறேன். நான் தனி மரம் அப்படின்னு நினைக்காத, நான் உன்னை தோப்பா மாற்ற போகிறேன். யார் இல்லைன்னு நினைக்காத, உன்னைய பெருக வைக்க போகிறேன். அல்லேலூயா. செப்பனியா 3
செப்பனியா 3 14வது வசனம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து. யாரை சொல்லுது இங்கே? யார் சீயோன் குமாரத்தி? சொல்லுங்களேன், யார் சீயோன் குமாரத்தி? ஹலோ, சீயோன் குமாரத்தி இருக்கிறீங்களா? உங்களை தான் சொல்லுது, நீங்கள் தான் சீயோன் குமாரத்தி அப்படின்னு. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து. ஏன் மகிழ்ந்து களி கூறணும்? கர்த்தர் உன் ஆக்கினைகளை எல்லாம் சொல்ல, கர்த்தரின் ஆக்கினையை அகற்றிவிட்டார். ஆக்கினைன்னா என்ன தெரியுமா? ஆக்கினைன்னா என்ன தெரியுமா? செய்த தவறுக்கான தண்டனை. திருப்பி சொல்லுகிறேன், நான் செய்த தவறுக்கான தண்டனை. ஆண்டவர் என்ன சொல்றாரா? நீ செய்த தவறுக்கான தண்டனையை. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தண்டனை வைக்கல. உலகம் சொல்லுது உப்பு தின்றவன் என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இது தேவன் வைத்திருக்கிற நியமம். ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நீ செஞ்ச தவறு உண்மைதான், ஆனால் உனக்கு பதிலாக இயேசுவை சிலுவையில் நான் அடிச்சிட்டேன். நீ செஞ்ச பாவம் உண்மைதான், ஆனால் உனக்கு பதிலாக இயேசுவை தண்டிச்சிட்டேன். நீ செய்த தவறு அது உண்மைதான், ஆனால் உன்னை ஆக்கினைக்கு பதிலாக இயேசுவை சிலுவையிலே ஆக்கினையாக தீர்த்து விட்டேன். ஆகையினால கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே. எல்லாம் சேர்ந்து படிங்க. இனி தீங்கை காணாதிருப்பாய். நீ ஏன் மகிழணும்? சத்தமா சொல்லுங்க, நீ ஏன் மகிழணும்? சத்தமா சொல்லுங்க. 2026 தீங்கு என்னை அணுகுவதில்லை. பாஸ்டர் எலிக்காய்ச்ச வந்திருக்கான் பாஸ்டர். நான் சொல்கிறேன், எலிக்காய்ச்ச வந்தா என்ன? தீங்கை உன்னை அணுகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாஸ்டர் என்ன செய்கிறதுன்னு தெரியல பாஸ்டர். தெரியலனாலும் பரவாயில்ல, தீங்கு உன்னை அணுகுவதில்லை. என் மகனை என்ன செய்கிறதுன்னு தெரியல, என் மகளை என்ன செய்கிறதுன்னு தெரியல பாஸ்டர். பரவாயில்ல, கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிள்ளைய தீங்கு அணுகுவதில்லை. நீ ஏன் மகிழணும் தெரியுமா? நீ ஏன் சந்தோஷமாக இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் முன்னாடியே டிக்கெட்டை உன்ட்ட கொடுத்து உண்மையை சொல்லிட்டாரு, உன்னைய தீங்கு இனிமேல் என்ன செய்யாது. எல்லாம் சொல்லுங்க, தீங்கு என்னையும் என் குடும்பத்தையும் அணுகுவதில்லை. சத்தமாக சொல்லுங்க, தீமை 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 விபத்து ஆபத்து வியாதி நோய் எதுவும் என்னையும் என் குடும்பத்தையும் அணுகுவதில்லை. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீங்கு அணுகுவதில்லை. பதினேழாவது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எனக்கு நடுவில் என் வீட்டுக்குள்ள யார் உட்காந்துருக்கா? சத்தமா சொல்லுங்க, உங்க வீட்டுக்குள்ள யார் உட்காந்துருக்கா? பாஸ்டர் ஏதோ ஒன்று எங்கள் வீட்டில் வந்துருச்சு பாஸ்டர். ஏதோ என் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது பாஸ்டர். வீடு சரியில்லை. சில பேருக்கு பிரச்சனையே வீடு சரியில்லை. பார்த்துருக்குறீங்களா? ஆனால் பிரச்சனை அவங்க வீடு இல்லை, பிரச்சனையே அவங்க வாய் தான். வாய் சரியில்லை. வாய் சரியாக இருந்துச்சுன்னா வீடு சரியாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வீட்டுக்குள்ளே யார் உட்காந்துருப்பா? சத்தமாக சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் எப்படி இருப்பாரு? அமர்ந்திருப்பார். அன்பின் நிமித்தம் எப்படி இருப்பாரு? அமர்ந்திருப்பார். உங்க வீட்டுக்குள்ள யார் அமர்ந்திருக்கா? சத்தமா சொல்லுங்க, உங்க வீட்டுக்குள்ள யார் அமர்ந்திருக்கா? என் வீட்டுக்குள்ள அமர்ந்திருக்கிறது இயேசுவா இருந்தால் என் வீட்டுக்குள்ள சத்துரு உள்ள வர முடியாது.
என் வீட்டுக்குள்ளே இயேசு அமர்ந்திருப்பார் என்றால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் வீட்டுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவன். உலகத்தில் இருக்கிற தீமையை காட்டிலும் என் வீட்டுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவன். அது என் வீட்டுக்குள்ளே வராது. அதனால் சந்தோஷமாக இருக்குப்பா. அதனால் 2026 என் வீட்டுக்குள்ளே இயேசு வந்து உட்காந்துருக்கிறாரு. அதனால் அது சந்தோஷத்தின் ஆண்டு. என் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறதுனால தீமை வராது, எனக்கு நல்லா தெரியும். அதனால் 2026 மகிழ்ச்சியின் ஆண்டு. ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சொல்லிக்கிட்டே போங்க. 2026 எப்படி இருக்க போகுது உனக்கு? ஆடு மேய்ச்சாலும் சரி, மாடு மேய்ச்சாலும் சரி, எதை மேய்ச்சாலும் சரி, மகிழ்ச்சியாக தான் இருப்ப. உன் ஆடு சென அழியாது, உன் ஆடு களவு போகாது, உன் மாடு சென அழியாது, உன் மாடு களவு போகாது, உனக்கு உண்டான ஒன்று கூட குறையாது. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். என் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இருந்தா திருடன் எப்படி வீட்டுக்குள்ளே வருவான்? திருடன் வர முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எபிரேயர் 12:2 1வது வசனத்தை வாசிங்க. 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில், நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர் சிங்காசனத்தில், தேவனுடைய வலது பாரிசத்தின் சிங்காசனத்தில் என்ன செய்கிறார்? வீற்றிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? உக்காந்துருக்கிறார்னு அர்த்தம். ஹலோ, ஆமாவா இல்லையா? நல்லா தூங்கலை அப்படின்னா மட்டும் தலையை வேகமாக ஆட்டுங்க பார்ப்போம். நான் தூங்கலை பாஸ்டர் அப்படின்னு. ஆஹா, பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வாசித்தேன் செப்பனியால். அவர் எங்கே வீற்றிருக்கிறார்? என் வீட்டுக்குள்ளே. இப்போ நான் கேட்குறேன், எனக்கு நடுவில் இருக்கிறார்னா சிங்காசனம் போட்டு தேவனுடைய வலது பாரிசம் எங்கே இருக்குது? சுத்தமாக சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஹலோ, உங்கள் வீடு தேவன் தங்குகிற ஆலயம். அங்கே அவர் இருக்காரு. அவர் அங்கே இருக்கும்போது பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, என்ன பாரம் வருதோ எல்லா பாரத்தையும் என்ன செஞ்சுருங்க? சத்தமாக சொல்லுங்கள், பாரத்தெல்லாம் என்ன செஞ்சுருங்க? பாரத்தை சுமந்துடாதீங்க. பாரத்தை சுமக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த வாட்டர் பாட்டில் எடுங்க, அந்த வாட்டர் பாட்டில் சீக்கிரம் பாருங்கள். இந்த பாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பாட்டில் இல்லையா? இது வந்து 1 லிட்டர் பாட்டில். இப்போ 1/2 லிட்டருக்கு டீச்சர்ன்ற சிஸ்டர் வந்து தண்ணி குடிச்சிட்டாங்க. இப்போ 1/2 லிட்டர் இருக்குது இல்லைங்களா? இந்த 1/2 லிட்டரு தண்ணி இதில் இருக்குது இல்லைங்களா? நல்லா கவனிங்க. இது எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஒரு 1/2 கிலோ, 1/2 கிலோ. இதனால் என் கை வலிக்குமா? இதனால் என் கை வலிக்குமா? இந்த 1/2 கிலோவை தூக்குறதுனால என் கை வலிக்குமா? வலிக்குமா? வலிக்காதா? வலிக்காது. ஆனால் இந்த 1/2 லிட்டரை நான் எவ்வளவு நேரம் தூக்குகிறேன்றதில் தான் இருக்குது வலி இருக்கா இல்லையான்றது. தூக்கிட்டு வச்சிட்டேன்னா வலி இல்லை. தூக்கிக்கிட்டே இப்படியே தூக்கிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, இதை இப்படியே தூக்கிக்கிட்டே இருக்கேன். இப்போ வலி என்ன செய்யும்? தன்னால் 1/2 லிட்ரு நாங்கள் 1/2 கிலோவை தூக்குனா கை வலிக்குமாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது எவ்வளவு நேரம் தூக்குனீங்கன்றதில் தான் விஷயமே இருக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? பாரத்தை தூக்கிட்டே தெரியாதீங்க, கொஞ்சம் வச்சுருங்க கீழே. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, பாரத்தை வச்சிரு. பாரத்தை சூழ்ந்து நிற்கிற பாரத்தை, பாவத்தை எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு அவர் தான் சொல்லிட்டாரு, ஆக்கினையை நான் வந்து உன்னிலேருந்து என்ன செஞ்சிட்டேன்? ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ நான் சில வாக்கு தத்தங்களை வாசிக்க போகிறேன், சரிங்களா? இது எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து தியானிக்க போகிறீங்க. இந்த வருஷத்துக்குரிய வாக்கு தத்தம் ஆண்டவர் வந்து ஏசாயா 55 நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்த லிஸ்ட்டு. இப்போ வாசிக்க போகிறேன் 2026 எப்படி இருக்க போகுதுன்னு. ஓகேவா? ரெடியா?
ஒவ்வொரு வசனமும் வாசிச்சுட்டு நான் உங்களை பார்ப்பேன், யாரெல்லாம் ஆமேன்னு சொல்கிறீங்கன்னு. ஒவ்வொரு வசனம் வாசிச்சுட்டு யாரெல்லாம் ஆமேன்னு சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். திருப்புங்க ஏசாயா 35, ஏசாயா 35 1லேருந்து வாசிக்க போகிறோம். நான் ஏன் சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? வனாந்திரம், 1வது வசனம், வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல என்ன செய்ய போகுது? 2026 என்ன ஆக போகுது? சத்தமாக சொல்லுங்கள். 2026 எப்படி இருக்க போகுது? சத்தமாக சொல்லுங்க. 2026 எப்படி இருக்க போகுது? விஜய் உனக்கு எப்படி இருக்க போகுது? வினோத் உனக்கு எப்படி இருக்க போகுது? அஜய் உனக்கு எப்படி இருக்க போகுது? மலர் சிஸ்டர் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 2026 செழிப்பா போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மிகுதியாய் செழித்து. எப்படி? மிகுதியாய் செழித்து. அது கொஞ்சமாலாம் இல்ல, மிகுதியாய், ஓவர்லோட், அபண்டன்ட், ஆமென், plenty, ஆமென், extravagant, ஹalleluya, ஆமென். படிக்கிறேன் பாருங்க. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். ஆமென். லீபனோனின் மகிமையும் கர்மேலின் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும். ஹலோ, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட போகிறது? சத்தமா சொல்லுங்க. அலங்காரம். ஹலோ, இருக்கிறீங்களா? சாரோனின் அலங்காரம் உங்களுக்கு. 2026 எப்படி இருக்க போகுது? நீங்க எல்லாம் அலங்காரமா இருக்க போறீங்க. 2026 எப்படி இருக்க போகுது? அட போங்க பாஸ்டர். அதுக்கு தான் இப்போ ஒரு வசனம் வாசிக்க போகிறேன். இந்த வசனம் இனி நான் வாசிக்க போகிற எல்லா வசனத்துக்கும் நீ ஆமேன்னு சொல்லுவியா இல்லையான்றதை சொல்லும். சரியா? சங்கீதம் 85, மன்னிக்க 81, சங்கீதம் 81. சீக்கிரம் இந்த வசனத்து பக்கத்தில் கை வச்சுக்கோங்க. ஏசாயா 35 மறந்துடக்கூடாது. இப்போ சங்கீதம் 81க்கு திருப்புங்க. சீக்கிரம் சங்கீதம் 81, சங்கீதம் 81 எடுத்துட்டீங்களா? இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. 13வது வசனம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். எல்லாம் பக்கத்தில் கொண்டு என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். கொஞ்சம் காது கொடுத்து இந்த சொல்லப்படுகிற வாக்கு தத்தத்தை கேட்டு ஆமேன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். உன் பிரச்சனையவே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. 25ல் இப்படி நடந்துச்சு, என் வீட்டுக்காரர் ஒன்று வந்து கொடுக்கல அப்படின்னே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த வாக்கு தத்த வார்த்தையை என் ஜனம் கொஞ்சம் காது கொடுத்து இதை கேட்டால் எப்படி இருக்கும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 8வது வசனம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ செவி கொடுத்தால். நான் சொல்ற வார்த்தையை கேட்டு ஆமேன்னு சொன்னா நீ நல்லா இருப்ப. அதை விட்டு உன் கதையவே யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. உன் வீட்டுக்காரர் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உன் மகன் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே வந்து கர்த்தர் வார்த்தையை சொல்கிறாரு, அதை கேட்டு விசுவாசிச்சு ஆமேன்னு சொன்னால் நல்லா இருப்ப. நீ ஆமேன்னு சொல்லி அதை விசுவாசினா உன் வாழ்க்கை எப்படி மாறும்னு ஆண்டவர் சொல்கிறார். 16வது வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலை தேடினால் உன்னை எப்படி மாத்துவார்? திருப்தியாக்குவார். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற வாக்கு தத்தத்தை நீ கேட்ட அப்படின்னா இருக்கிறதுல தி பெஸ்ட்டை நான் உனக்கு கொடுப்பேன். நீ போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நீ சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும். உச்சிதமானன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தி பெஸ்ட். ஆடி மாதத்தில் அங்கும் இங்கும் அழுக்கும் ஓட்டையுமான இந்த சொடியாரை எடுத்து சென்று நீங்கள் அதை தைத்து போட்டுக்கொண்டால் அழகாக இருக்கும். கூட ஒருத்தன் வருவியான், அங்கே வந்தவொடனே அது ஒன்று மட்டும்தான் சின்ன ஸ்டிச்சாக போட்டுக்குவான். பாரு 2000 ரூபா ஏதோ உனக்கு 300 ரூபாய்க்கு தர்றான்.
நம்ம ஆள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு 300 ரூபா, அவனே பீத்தன்னு சொல்லி தான் தூக்கி போட்டிருக்கான் 300 ரூபாய்க்கு. நம்ம ஆள் அதை போய் எடுத்துகிட்டு வரேன் சந்தோஷத்தா. 2000 ரூபா டாக்கு பார்த்தியா, 2000 ரூபா. அடே, உன்னை உச்சிதமான ஆடையினால் நிரப்ப விரும்புகிறேன், உன்னை உச்சிதமான சாப்பாடுனால நிரப்ப விரும்புகிறேன். தி பெஸ்ட், எல்லாம் சொல்லுங்கள், தி பெஸ்ட், தி பெஸ்ட். கடவுள் உங்களுக்கு எதை கொடுக்க விரும்புகிறாரு? சத்தமாக சொல்லுங்கள். 2026 எப்படி? போடுற சட்டையிலிருந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து எல்லாம் எப்படி? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்கிறீங்க. என் ஜனமே, நான் சொன்னதை கேட்டால் நலமாயிருக்கும். உங்களுக்கு எது சிறந்ததோ சிறப்பானதை போடுங்க. உங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுல, உங்களுக்கு எப்படி ஆடை போடுறதுல, சாப்பிட்றதுல நீங்கள் எப்படியெல்லாம் ஹையர் லைஃப் ஸ்டைல் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி மாறுங்க. என் ஜனமே, நான் சொல்கிறத கேட்டால் நலமாக இருக்கும். உச்சிதமான கோதுமைனாலும் அதோடு நிப்பாட்டிரல ஆண்டவர். அடுத்து சொல்கிறார் பாருங்க, என்ன தேனே? தேனினால் திருப்தியாக்குவார். இருக்கிறதுல காஸ்ட்லி தேன், கொம்பு தேன். இன்றைக்கெல்லாம் டிவியில் பார்த்தா நிறைய தேன் வகைகள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லி பெஸ்ட்டு என்னென்னா கண்மலை தேன். நான் உனக்கு அதை தருவேன். இருக்கிறதுல காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு போ. காட்டுத்தேன், கொம்பு தேன், அதெல்லாம் காட்டில கண்மலை தேன். என் ஜனமே, நான் சொல்லுவதை கேட்டால் நீ நல்லா இருப்ப. திருப்பி சொல்கிறேன், இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏசாயா 35 இருக்கிற வாக்குத்தத்தத்தை வாசிக்க போகிறோம். ரைட்டா? இப்போ திருப்புங்க 35 முடிச்சுட்டு முடிக்க போகிறோம். ரெண்டாவது வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிப்போம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். கர்த்தர் என்ன செய்யறாரா? மகிமையும் மகத்துவத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறாரா. 3வது வசனத்தை பாருங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். சோர்ந்து போயிருக்கிற, பலவீனப்பட்டு இருக்கிறனா ஆண்டவர் உனக்கு தான் கொடுக்குறாரு. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுக்குற வாக்குறுதிகள். சோர்ந்து போயிருக்கிற, எந்த தொழில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி நெகிழ்ந்து போயிருக்கிற, என்ன தொழில் பண்ணால் ஜெயிப்போம்னு தெரியாமல் இருக்கிற, இல்லை செஞ்ச தொழிலில் தோல்வி அடைஞ்சிருக்கிற, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது 25 இருந்ததை காட்டிலும் 26 மகிமை மகிமை. சோர்ந்து போயிடாத. தள்ளாடுகிற முழங்கால்கள், சோர்ந்து போன கால்கள், முழங்கால்கள் எல்லாம் இன்னைக்கு பலப்படுத்தப்படட்டும். 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். பக்கத்தில் உங்கள்கிட்ட சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறார், பயப்படாத. ஃப்யூச்சரை பற்றின பயம் என்னை அப்படியே ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தூங்கும்போது எனக்கு அப்படியே நெஞ்சை வந்து பிடிக்குது பாஸ்டர். பயப்படாத. ஆண்டவர் உனக்கு தான் சொல்கிறாரு, ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்காத, ஆண்டவர் பார்த்துக்குவார். உன் நடுவில் அவர் இருக்கிறார். 2026 இதுவரை உனக்கு இல்லாத மகிமையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். 2026 தரப்போகிறாரு. நான் சொல்கிறேன், என் ஜனமே, நான் சொல்வதை கேட்டால் உனக்கு நன்மை உண்டாகும். ஆமென். திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீரும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும். அதாவது என்ன சொல்றாருன்னா, சுகம் அப்படியே பாஞ்சு ஆறா ஓடும் வீட்டுக்குள்ள. அவர் எங்க இருக்காரோ அங்க சுகம் எப்படி இருக்கும்? பாதை எரிச்சல் இருக்காது. பாதை எரிச்சல், பேக் பெயின், நுரையீரல் பிரச்சனை, தூக்கமின்மை,
தூக்கம் இல்லை பாஸ்டர், எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணுங்க பாஸ்டர். ஆண்டவர் உன் நடுவில் தான் இருக்கார், உன் கூடவே தான் இருக்கார், உன் பக்கத்திலே தான் இருக்கார், உன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். சுகம் நதியை போல எப்படி ஓடும்? உன் நுரையீரலை கத்தர் சுகமாக்கிட்டார். எல்லாம் சொல்லுங்க, என் நுரையீரலை கத்தர் குணமாக்கி விட்டார். சைனஸ் கிடையாது இனிமே உனக்கு. ஹலோ, சைனஸ் ப்ராப்ளமோ கத்தர் சுகத்தை ஆரோக்கியத்தை நதியை போல வீட்டுக்குள்ளே என்ன செய்ய விடுறாரு? புரண்டு ஓட பண்ணுகிறா. 2026 அதனால் சந்தோஷமாக இருக்க போகிறேன், அதனால் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். 7வது வசனம், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகவும் வறண்ட நிலம் நீருற்றுகளும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. சொல்கிறாரே, இவ்வளவு சொன்னாரே, இதில் தீட்டுள்ள யாரும், இயேசுவை அறியாத யாரும், இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாரும் இதில் என்ன செய்யறதில்லை? நடந்து வர மாட்டாங்க. இதில் யாருக்கு இந்த வாக்குத்தத்தங்கள்லாம்? யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்? யாருக்குன்னு சொல்றாரு பாருங்க. தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. சத்தமா சொல்லுங்க. மனதளவில் பாதிக்கப்பட்டவனா கூட இருக்கலாம், புத்தி இல்லாதவனா இருக்கலாம், நம்ம பாஷையில் சொல்கிறேன், முட்டாளாக இருக்கலாம். முட்டாள், புத்தி இல்லாத, அறிவில்லாத யாராகவும் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை கூட நான் திசை கெட்டு போட மாட்டேன். இயேசுவுக்குள்ளே வந்தால் அவனை கூட நான் என்ன செய்ய விட மாட்டேன். பாஸ்டர், என் மகனுக்கு அறிவில்லை பாஸ்டர், டோன்ட் வரி, ஆண்டவர் அவனை திசை கெட்டு போக விட மாட்டார். என் மகளுக்கு அறிவில்லை பாஸ்டர், ஆண்டவர் உன் மகளை திசை கெட்டு போக. அடுத்த வசனம் முடிக்கிறவன் நேரம் ஆச்சு. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. எங்கே துஷ்ட மிருகம் இருப்பதில்லை, சிங்கம் இருப்பதில்லை? உங்க வீட்டுக்குள்ள சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகங்கள் இருப்பதில்லை. அங்கே காணப்படுவதும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். உங்க வீட்டுக்குள்ள யார் மட்டும்தான் இருப்பா? மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. 10வது வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். எப்படி வருவாங்க? சீயோனுக்கு ஆனந்த களிப்புடன். எப்படி பாடுவாங்க? எப்படி வருவாங்க? ஆனந்த களிப்புடன். அழுதுகிட்டே வருவாங்க இல்ல, நல்ல சந்தோஷமா ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கு. தலை மேல என்ன இருக்கு? நித்திய மகிழ்ச்சி. சத்தமா சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கிறது. என் தலை மேல இருக்கு. உங்க தலை மேல என்ன இருக்கு? வேதனை இல்லை. ஐயோ ஆண்டவரே தலை வலிக்குதப்பா, நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி. தலைக்கு மேல என்ன இருக்கு? தலையின் மேல் இருக்கிறது. நித்திய மகிழ்ச்சி இருக்கு. ஏன் தெரியுமா? வீட்டுக்குள்ள சிங்கம் இல்லை. உங்க வீட்டுக்காரர் சிங்கத்தை போல உங்களை விரட்டுறதில்லை. துஷ்ட மிருகங்கள் இல்லை வீட்டுக்குள்ள. இனிமே வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தைகள் கேட்பதில்லை. இனிமே என் வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தையின் சத்தம் கேட்காது. என் வீட்டில் இனிமே துஷ்ட மிருகங்கள் நடமாட முடியாது. ஏன் நடமாட முடியாதுன்னா, என் வீட்டுக்குள்ள அவர் இருக்கிறார். ஹலோ, அவர் இருக்கிறதுனால 2026 அது நித்திய மகிழ்ச்சி என் தலைமையிலவே இருக்கு. அதனால சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சத்தமா சொல்லுங்க, சஞ்சலமும் தவிப்பு என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, சஞ்சலமும் தவிப்பும். சத்தமா சொல்லுங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா? கூட வருமா? ஓடி போகுமா? தேடி வருமா? ஓடி போகும். சலமா சொல்லுங்க, ஓடி போகும். இப்போ இந்த 10 வசனம் வாசித்தேன். இந்த 10 வசனத்தை வீட்டில் போய் வாக்கு தத்தான் 2026 தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் சொல்லிக்கிட்டே போங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி என் தலைமேல் தங்கும். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் தங்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். 2025 இல்லை, இது 26. இது எப்படிப்பட்ட ஆண்டு? இந்த வருஷம் முழுக்க உச்சிதமான
இந்த வருஷம் முழுக்க இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. 365வது நாளில் மறுபடியும் சேர போகிறோம், மறுபடியும் கூட போக போகிறோம். அன்னைக்கு எப்படி இருக்க போகிறோம்னா, இருக்கிறதுல சிறந்த வாழ்க்கை முறை, இருக்கிறதுல உயர்ந்த வாழ்க்கை முறை, இருக்கிறதுல பெஸ்ட். செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கியிருக்கிறேன் பாஸ்டர், உன்னை ஃபஸ்ட்டு கர்த்தர் ஃப்ரெஷ்ஷாக வாங்க வைப்பார். காரு பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், கர்த்தர் உன்னை காரு வாங்க வைப்பார். தி பெஸ்ட், எல்லாம் சொல்லுங்க, தி பெஸ்ட், உச்சிதமான காரியங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 2026 போல் 2025, 25 போல் 2026. ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறேன், கவனிங்க. ஒரு பெரிய ஓவியர், பிரசித்தி பெற்ற ஓவியர், அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு படத்தை வரைஞ்சாராம். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு படம். போர்ட்ரே பெயிண்டிங்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 4 அடி அகலம் 2 அடி உயரம் உள்ள ஒரு மிகப்பெரிய போர்ட்ரே, மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியர். அவர் வரைஞ்சிட்டு அவரால் அந்த அந்த ஓவியத்தை ரசிக்காமல் இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் எழுந்து அந்த ஓவியத்தை ரசித்து கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை, நம்ம இந்த ஓவியத்தை மக்கள்கிட்ட வைப்போம், அவங்க இதை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த ஓவியத்தை என்ன செஞ்சாராம், நல்லா அந்த ஓவியத்தை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணி மக்கள் கூடுகிற, நிறைய பேர் கூடுகிற ஒரு சாலையில் போய் அந்த ஓவியத்தை வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு நோட் எழுதினாராம். இதில் ஏதேனும் குறை இருந்தால் சுட்டி காட்டவும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பேப்பரில் அந்த ஓவியத்தினுடைய ஓரத்தில் எழுதி வச்சுட்டு வந்துட்டாராம். பாருங்கள், காலையில் வச்சுட்டு வந்துட்டாராம். சாயங்காலம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 100க்கும் மேலான குறைகளை அநேகர் சுட்டி காட்டி இருக்கிறத பார்த்தாராம். பாருங்க, ஒரு மனசே உடஞ்சிருச்சான். இத்தனை நாள் பிரயாசப்பட்டு, இவ்வளவு அழகான ஒரு ஓவியத்தை வரைஞ்சி, இதில் எந்த தவறும் இல்லை, இதில் அவ்வளோ அழகு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போய் வச்சு இதை மக்கள்கிட்ட வச்சா மக்கள் 100க்கும் அதிகமான குறைகளை சுட்டி காட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப வேதனை. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து அந்த ஓவியத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு நாள் இரவு முழுக்க தூங்கலை. அவருக்குள்ளே அவர் செஞ்ச அந்த வேலை அநேகருடைய பார்வையில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால, குறை சொன்னதுனால அவர் அந்த வேலையை செய்கிறதுக்கு, அடுத்த ஓவியம் வரைகிறதுக்கு கூட அவருக்கு மனசு வரல. அன்றைக்கி இரவு ஃபுல்லாக தூங்காமல் விட்டுட்டார். அடுத்த நாள் எந்திரிக்கிறாரு, சாப்பிடலை, பசிக்கலை. இப்படி எல்லாரும் என்னை குறை சொல்லிட்டாங்களே, என் வேலையை இப்படி குற்றப்படுத்திட்டாங்களே, இப்படி நான் பண்ண இந்த வேலையை இவ்வளவு ஒரு ஆள் பண்ணியிருந்தா பரவாயில்ல, 100க்கும் அதிகமான குறையை சுட்டி காட்டிட்டாங்களே, நான் அப்படி பண்ணலை, என் பார்வையில் அவ்வளோ அழகாக இருந்துச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு போய் ஒரு மூலையில் ஒரு 3-4 நாட்களாக அமர்ந்து விட்டாராம். அவருடைய மனைவி அவரை பார்த்தா, என்ன இவர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போய், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் சொன்னாராம், இந்த ஓவியத்தில், நான் வரைஞ்ச ஓவியத்தில், நான் இவ்வளவு ஆண்டுகள் வரைஞ்ச ஓவியத்தில் இதுதான் ரொம்ப பெக்யூலியராகவும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. இதை மக்கள் இதில் 100க்கும் மேலான குறைய சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் ரொம்ப எனக்கு என்ன வந்துருச்சு, ரொம்ப அவமானமாக போச்சு, ரொம்ப வெக்கம் வந்துட்டு, இனிமேல் நான் படம்லாம் வரைகிற மாதிரி இல்லை, அதிலிருந்து எனக்கு வெளியே வரவே முடியல அப்படின்னா. அவன் மனைவி அவரை பார்த்து சிரிச்சுட்டு சொன்னாங்களாம், நான் ஒன்று சொன்னால் செய்வீங்களான்னு கேட்டாங்க. சொல்லு, கடைசியாக எனக்காக மறுபடியும் ஒரு முறை ஒரு படம் வரைஞ்சித்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை அவங்க சொன்னாங்களாம், இதே அளவு படம் வரைங்க, கொஞ்சம் தவறுகள் இருந்தும் பரவாயில்ல, நீங்கள் வரைங்க. வரைஞ்சாராம். வரைஞ்சிட்டு அவர் மனைவியை கூப்பிட்டு காட்டினாராம், இந்த படம் வரைஞ்சிட்டேன்,
இதில் தப்பு இருக்கா? இதில் நிறையா இருக்குது. நல்லா இருக்கிறதுலே கண்டுபிடிச்சாங்க, இதில் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவன் சொன்னாங்களாம், சரி ஓகே, எந்த இடத்துல போய் இந்த ஓவியத்தை வச்சிங்களோ அதே இடத்துல இன்றைக்கி நாளைக்கு காலையில் கொண்டு போய் இந்த ஓவியத்தை வைங்க, வச்சுருங்க. சரி, ஆனால் இப்போது நான் சொல்கிறத எழுதி வைங்க. என்ன எழுத அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்களாம், இந்த ஓவியத்தில் நீங்கள் குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டால், உங்கள் கண்களுக்கு குறைகள் தெரிந்தால் அந்த குறைகளை தயவு செய்து சரி செய்யுங்கள் அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டு போயிட்டாங்களாம். காலையில் வந்தாராம், வச்சுட்டு என்ன செய்ய காத்திருக்காங்களோ, நீ சொல்கிறத நானும் செஞ்சிட்டேம்மா. அந்த ஹிண்ட் பேப்பரையும் எழுதி வச்சுட்டு ஒட்டிட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் வந்து கணவன் மனைவியமாக பார்த்தாங்களாம். பார்த்தா ஒரே ஆச்சரியம், ஒருத்தன் கூட ஒரு கோடு கூட என்ன செய்யலை, போடலை. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஒருத்தன் கூட ஒன்றும் செய்யலை. இப்போ தான் அவங்க மனைவி சொன்னாங்களாம், உலகத்தில் இருக்கிறவர்கள் குறைகள் மட்டும்தான் கண்டுபிடிப்பார்கள், உன் குறையை சரி பண்ண மாட்டான். 2025 உன்னிட்ட குறை கண்டுபிடிச்சிருப்பான், ஆனால் உன் குறையை சரி பண்ணுறதுக்கு யாரும் கூட வந்து நிற்க மாட்டான். அவனுக்காக நீ சோர்ந்து போய் ஓடுறதை நிறுத்திடாத, நீ ஓடுறதை நிறுத்திடாத. உன்னை குறை சொன்னவனுக்காக நீ ஓட்டத்தை நிறுத்திடாத, உன்னை குற்றம் பிடிச்சவனுக்காக நீ ஓட்டத்தை நிறுத்திடாத. கர்த்தர் மகிழ்ச்சியை வச்சுருக்காரு. ஹலோ ஹலோ, 2026 குறை சொன்னவனுக்கு முன்னாடி ஓடுகிறதற்காகத்தான் தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். குற்றம் சொன்னவனுக்கு முன்னாடி ஓடுறதுக்காகத்தான் தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹலோ, அவங்க மனைவி சொன்னாங்களாம், அவங்க வேலை குறை சொல்கிறது, உன் வேலை படம் வரைகிறது. குறை சொல்கிறாங்கன்றதுக்காக நிறுத்திடாத, அவங்களால் அதை சரி பண்ண முடியாது, உன்னால் தான் முடியும். ஹலோ, இந்த காலை வேளையில் 2025 பல குறைகள் உங்களிடத்தில் இருந்திருக்கலாம். 26 ஓடுங்கள், குறைகளை காணாமல் ஓடுங்கள், குற்றம் பிடித்தவர்களுக்கு முன்னதாக ஓடுங்கள். தேவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாவர் எழுந்திருப்போம், யாவர் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான இந்த நேரத்தை கர்த்தருடைய பந்தியிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தருடைய பந்தியிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்று முழுகு ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பந்தி உங்கள்கிட்ட வரும். தயவுசெய்து எடுத்து கர்த்தருடைய நாமத்தை இந்த உடன்படிக்கை செய்ய போகிறோம். இன்றைக்கி இந்த வாக்கு தத்தத்தை உடன்படிக்கையாக எடுக்க போகிறோம். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நினைவு கூறுகிறதன் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்தை 2026 உறுதிப்படுத்த ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமென். நீர் சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, நீர் சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. நீர் சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, நீர் சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. உம்மாலே நான் விடுதலையானே, உம்மாலே நான் சுகம் பெற்றே, உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றே, உம்மாலே நான் சமாதானம் பெற்றே, உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றே, உம்மாலே நான் சமாதானம் பெற்றே. ஆமென்.
2026 தேவன் அவருடைய வாக்கு தத்தத்தை பாதுகாக்க, அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். சொன்னதை செய்வார், நிச்சயமாக செய்வார். அது வறண்ட நிலம் வயல்வெளியாக மாறும், கடுவெளி காடாக செழிக்கும், உச்சிதமான காரியங்கள்னாலே நிரப்புவார், கண்மலை தேனினால் திருப்தியாக்குவார், தலையை மகிழ்ச்சியினால் நிரப்புவார், சஞ்சலத்தை விரட்டுவார். சந்தோஷமாக இருக்க போகிறேன். Glory to God, glory to God, glory to God. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தராகிய இயேசுவின் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். யாவரும் இயேசுவை நினைவு கூறும்படியாக இந்த புதிய உடன்படிக்கை, இந்த புதிய வருடத்திற்கான வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் இயேசுவினுடைய இரத்தத்தை நினைவு கூறும்படியாக இதை பானம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவா என்று சொன்னீங்களே. நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்ன அப்படியே பலிக்கட்டுங்க தான். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். வார்த்தை, இந்த வாக்கு தத்தம், இந்த 2026க்குரிய இந்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறுகிறதற்காக உறுதிப்படுத்துறீங்கப்பா. இந்த வாக்கு தத்தங்களை அப்படியே உறுதிப்படுத்துறீங்க. உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினாலே உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய ஆணி பாய்ந்த அந்த கரங்களில் ஏற்பட்ட அந்த காயங்கள்னாலே, உங்களுடைய சரத்தில் ஏற்பட்ட அந்த காயங்கள்னாலே இந்த வார்த்தைகள் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் 2026 நிறைவேற போகிறது. நீர் அப்படி செய்கிறீர்கள், நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் மக்கள் ஒவ்வொருவரை ஆஸ்வதிக்கிறேன், வந்த ஒவ்வொருவரை ஆஸ்வதிக்கிறேன், புதிய ஜனம் ஒவ்வொருவரை ஆஸ்வதிக்கிறேன். கிருபை இவர்கள் மேல் இருப்பதாக, தயவு இவர்கள் மேல் இருப்பதாக, இவர்கள் செய்கிற தொழிலில் முன்னேற்றம் உண்டாவதாக, இவர்கள் செய்கிற வேலையில் முன்னேற்றம் உண்டாவதாக, இவர்களுக்கு வருமானம் உண்டாவதாக, இவர்களுடைய வருமானம் செழிப்பதாக, இவர்கள் தொழில் சிறப்பாக மாறுவதாக, இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் தலை நிமிர செய்கிறதற்காக வருடத்தில் அப்படியே செய்ய போறீங்க. அதற்காக நமக்கு நன்றி. ஆடு மாடுகள் பெருகட்டும், அவர்களுடைய ஆண்டவரே எல்லா விதமான வருமானமும் பெருகட்டும். 2026 அப்படி இருக்க போகிறது. அதற்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்மளுக்கு கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மளை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவை தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மே பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. ஆமென், 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 ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் உங்கள் குடும்பத்தை விட்டும் உங்களை விட்டும் ஓடி போகும். ஆமென். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ.